ஒற்றுமையாக இருக்கிறன்ற பேர் வழியில் நீங்கள் யாரை எழுந்துக்கிறீங்கன்னா உங்களை எழுந்துக்கிறீங்க. நான் சொல்கிறது நீங்கள் தனித்துவம்னு புரிஞ்சு ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமை எதனால் இருங்க. தேவைன்னு போட்டுன்னா நான் யாரை கூட ஒற்றுமையாக இருக்கேண்ணா, எனக்கு தேவை, என் தேவை எங்கே ஒன்றா இருக்குது, என்னுடைய தேவை எங்கே இருக்குது, எங்கே ஒன்றா இருக்குது. அப்போ நான் யாரை கூட ஒற்றுமையாக இருக்குண்ணா, என் தேவை பறவைகளை பார்க்கத்தான் இருக்குது. சுற்றி ஒரே மனுஷனை பார்த்தா போர் அடிக்கல எனக்கு. அப்போ எனக்கு பறவைகள்லாம் வேணும், மரங்கள்லாம் வேணும், வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வேணும், அமீபா பாக்டீரியா ஈஸ்டெல்லாம் வேணும், வைரஸ் எல்லாம் வேணும், சமயத்தில் நோய் கூட வேணும், ஹார்ட் அட்டாக் கூட வேணும். இன்னும் நான் 100 வயசு வரைக்கும் மேலே பார்த்துன்னு இருப்பேன் சாவு தெரியாமல். புரியுதா? அப்போது இந்த கடவுள் அல்லது உண்மை உண்டாக்கின அத்தனையுமே எனக்கு தேவை தான். தேவையான நேரத்தில் மட்டும்தான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவை தான். எப்போ மட்டும்தான்? எல்லா நேரத்துலையும் எனக்கு அது எனக்கு ஒரு 80 வயசு ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வேணும். நல்ல சாவு இது. டக்குன்னா பண்ணிடலாம், போயிடலாம். அதனால் ஹார்ட் அட்டாக் தப்பு கிடையாது, தப்பான இடத்துல வர்றது தான் தப்பு. புரியுதா? எங்கேயுமே எதுவுமே இதுங்க இல்லை, தப்பு இல்லை. அப்போ ஒற்றுமையை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் தனித்துவத்தை தனியாக தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் தனி, ஒற்றுமையாக இருக்கிறது தேவைக்காகன்னு புரிஞ்சிச்சானா தனியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பறவெளிக்கு புரியுது, நான் கொண்டாட வந்துவேன், நான் உண்மையானவன், நான் எல்லாருக்கும் வேல்யூ பண்ணுறேன், எல்லாரையும் மதிக்கிறேன்னா என் அறிவு விசாலமாகுது.